ஒரு பையன் ஒரு ரோட்டு வழியா நடந்து போய்க்கிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு விலை உயர்ந்த கார்ல ஒரு இளைஞர் வந்து இறங்கியிருக்காரு. அப்போ வந்து அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்தத வந்து அந்த இளைஞருமே பார்த்துருக்காரு. அந்த கார விட்டு வெளியில வந்து, "என்னப்பா தம்பி, இந்த கார் உனக்கும் வாங்கணும் போல ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாரு. "இந்த கார் வந்து என்னோட அண்ணன் வந்து எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருமே சொல்லியிருக்காரு. உடனே வந்து அந்த பையன் சொல்லியிருக்கான், எனக்கு மாதிரி உனக்கும் அண்ணன் கிடைக்கணும்னு ஆசையா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்படி கிடையாது. உங்க அண்ணன் மாதிரி நான் எப்படி வளரணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அது என்னமோ கரெக்ட் தான். நம்ம ஏதாவது புதிய முயற்சியில் இறங்கும்போது நம்ம சரௌண்டிங்லையோ அல்லது கூட உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்கிறத வச்சு வாழப்பாரு, பறக்க ஆசைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு என்னைய கேட்டால், அந்த மாதிரி சொல்றவங்கள ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய எண்ணங்களை எப்போவுமே உயர்வாக வச்சுக்கோங்க. நம்மளால கண்டிப்பாக முடியும். அடுத்தவங்கனால முடியும்னா நம்மளால முடியாதா? தேங்க்யூ.